ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 52. அபிமன்யுவை முதல் முறையாக உடைந்து பார்த்த வள்ளியம்மைக்கு மனம் தாங்கவில்லை. ஒரு புறம் தன் கணவரின் சதி, அந்த சதியால் பிரிந்து போன இரு குடும்பங்கள், மற்றொரு புறம் எதுவும் அறியாத அபிமன்யுவின் களங்கம் இல்லாத மனம் முற்றிலுமாக நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோட்டத்து திண்ணையின் மேல் அமர்ந்திருந்த அக்கா தங்கைகளுக்குள் சற்று நேரம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. முற்றிலுமாக அமைதி மட்டுமே நிலவிக் கொண்டிருந்தது. என்ன பேசுவது என்று தெரியாத மனநிலையில் வள்ளியம்மை தன் நிலையை எண்ணி உள்ளுக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கும் மரகதம் பாட்டிக்கோ வள்ளியம்மை பாட்டிக்கு சமாதானம் கூறுவதா அல்லது தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொள்வதா என்று புரியாத நிலை. அபிமன்யுவிடம் பேசிவிட்டு வந்த யாழினி இவர்கள் இருவரையும் தேடிக்கொண்டு பின்தோட்டத்திற்கு வர இரு பாட்டிகளும் அமர்ந்திருந்த நிலையே கூறியது அவர்களின் மன வருத்தத்தை. இவ்வளவு காலங்கள் சிறு பெண்ணாக நினைத்து மற்றவர்கள் இவளுக்கு அறிவுரைகளை வழங்கி கொண்டிருந்தனர். முதல் முறையாக மற்றவர்களுக்காக சிந்திக்கும் இடத்தில் தான் இருக்கிறோம் என்ற பொறுப்பு யாழினிக்கு வந்தது. பாட்டிகளின் அருகில் சென்று அமர்ந்தவள் இருவரையும் இலகுவாக்கும் பொருட்டு, என்ன ஆச்சு, ஏன் இப்போ 2 பேரும் இப்படி கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க என்றால் சாதாரண குரலில். அப்போதும் இருவருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, அமைதி மட்டுமே. மரகதம் பாட்டியின் கைமேல் தன் கையை வைத்த யாழினி, பாட்டி இங்க பாரு என்று தன் மற்றொரு கையால் அவரின் கன்னத்தின் மேல் கை வைத்து தன் பக்கம் திருப்பினாள். எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக திரும்பிய பாட்டியிடம், இங்க பாரு, அவர் பேசியதெல்லாம் நினைச்சு நீங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்திருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு எப்படி நாம யோசிக்கிறது? மரகதம், இனிமே யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் என்ன இருக்கு யாழினி? உண்மையை சொல்லியே அவர் நம்பல, இனிமே என்ன சொல்ற? யாழினி, அவருக்கு எந்த உண்மையும் தெரியாதே பாட்டி, அதான் அப்படி பேசிட்டார். யார் என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னு தெரியாமல் முடிவு செய்ய மாட்டார். நீங்க 2 பேரும் சொன்னது பத்தி கண்டிப்பா யோசிப்பார், கவலைப்படாதீங்க. வள்ளியம்மை, எனக்கும் அபி பற்றி தெரியும் யாழினி, அப்படி எந்த முடிவையும் யோசிக்காமல் எடுக்க மாட்டான். ஆனால் மற்ற விஷயம் மாதிரி இது கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவன் மனசில் இவங்க மேலே தான் தப்பு என்ற எண்ணம் ஊறி போயிடுச்சு. அதை அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது. இன்னைக்கு நேற்று கிடையாது. அவனோட சின்ன வயசுல இருந்து அவன் மனசில் என் வீட்டுக்காரர் சொன்ன பொய் ஆணி அடித்த மாதிரி உட்காந்துடுச்சு. இப்போ இத்தனை வருஷமா நாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பொய்ன்னு அவன் உணர்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. இது பொய்ன்னு அவன் நம்புறதுக்கு முன்னாடி பொய் என்ற ஒரு விஷயம் அவனுக்கு தோணுமா என்பது தெரியல. யாழினி, எவ்வளவு காலம் பொய்யை நம்ப வைக்க முடியும் பாட்டி? இவ்வளவு நாளாக நல்லவர், பொய் சொல்ல மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்தி தாத்தாவை விசாலாட்சி அம்மா கூடவும் ஷைலஜா அக்கா கூடவும் சேர்ந்து தப்பு பண்ணதை உங்கள் பேரன் தானே கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் சொன்னார். நம்ம யாரும் சொல்லலையே. அவரோட தாத்தா மேலே தப்பு இருக்குன்னு அவரே கண்டுபிடிச்சிட்டார்ல. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் அவர் கண்டிப்பாக கண்டுபிடிப்பார். நீங்கள் வேணும்னா பாருங்க. வள்ளியம்மை, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு யாழினி. நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறது நான் தான். உண்மை என்னன்னு தெரிஞ்சும் இத்தனை வருஷமாக வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு இப்போ உண்மையை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு என்றார் கலங்கிய கண்களுடன். இவர்களின் உரையாடலில் தன்னை சற்று தேற்றிக்கொண்டார் மரகதம். வள்ளியம்மையிடம், நீ கவலைப்படாத வள்ளி, எனக்கும் யாழினி சொல்கிறது தான் சரியாக இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பாக அபி என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான் பார். அப்படி அவன் முயற்சி பண்ணணும்னு நினச்சாலே போதும், கண்டிப்பாக அவன் நடந்ததை கண்டுபிடிச்சிருவான். நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுப்பான். வள்ளியம்மை, இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலக்கா. மரகதம், நடந்த உண்மையை சொல்லிட்டோம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ நம்மக்கிட்ட எதுவும் இல்லை வள்ளி. இனிமே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அபிக்கு எல்லா உண்மையும் சீக்கிரம் தெரிய வைக்கணும்னு வேண்டிக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லை. பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு நாள் அவர் நம்மை சோதிக்கணும்னு நினைக்கிறாருன்னு என்று பெருமூச்சுடன் கூறி முடித்ததும் இரு பாட்டிகளும் அவரவர் மனதில் இருவேறு வேண்டுதல்களை வைத்தனர். யாழினி, சரி சரி போதும், 2 பேரும் மாற்றி மாற்றி கவலைப்பட்டு முடிச்சிட்டிங்களா? இப்போ கிளம்புங்க, ஸ்வேதா வீட்டுக்கு நலங்கு வைக்க போகணும்ல. மரகதம், உன் தோழிக்கு கல்யாணம் என்றதும் உனக்கு தான் ரொம்ப குஷியாக இருக்கு. யாழினி, ஆமாம் பின்ன, நான் தானே பெண் தோழி. நானும் ஸ்வேதாவும் ஏற்கனவே இது பேசி வச்சது தான். எனக்கு அவ தான் பெண் தோழி, அவளுக்கு நான் தான் பெண் தோழி. என்ன பண்ணுறது, எனக்கு தான் இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஆனால் அவளோட கல்யாணத்துக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பெண் தோழியாக போய் நிற்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க, மணியாகுது என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். வள்ளியம்மை, ஏங்கா, ஒருவேளை அபி சொன்ன மாதிரி நம்ம திடுதிப்புன்னு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டோம்னு யாழினி மனசில் கவலை இருக்கோ?
மரகதம், ஏன் அப்படியெல்லாம் கேட்குற? வள்ளி அம்மை, இல்லைக்கா, யாழினி இப்போ சொல்லிட்டு போனாலே அவளுக்கு தான் இப்படி நலங்கு வைக்கிறதெல்லாம் பண்ணலைன்னு. அப்போ அவன் மனசில் கவலை இருக்குன்னு தானே அர்த்தம். மரகதம், இங்கே பாரு வள்ளி, நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அதுபடி தானே நடக்கும். அபிக்கு யாழினி தானே ஏற்கனவே முடிச்சு போட்டிருக்கார். அதான் இப்படியெல்லாம் நடந்து போச்சு. வள்ளியம்மை, அக்கா, அவளுக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மற்ற சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். யாழினிக்கு வளைகாப்பு, அவள் குழந்தைக்கு பெயர் வைக்கிறது, இப்படி எல்லாமே கரெக்டாக பண்ணணும். எதையும் விட்டுவிடக்கூடாது. மரகதம், அதுக்குள்ளே புள்ள பிறக்கிற வரைக்கும் போயிட்டியா நீ? சரி சரி, எல்லாம் நடக்கும்போது நல்லபடியாக நடக்கும். அவள் திரும்பி வந்து பார்க்கும்போது நாம் இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், ஆட ஆரம்பிச்சிருவா. சீக்கிரம் போய் கிளம்புவோம். அபிமன்யுவிடம் ஊருக்கு கிளம்புவதற்கு சம்மதம் தெரிவித்து வந்தவள் அவன் இலகுவாகுவதற்கு சற்று அவகாசம் கொடுத்து மீண்டும் அறையினுள் நுழைந்தாள். அபிமன்யுவின் முகம் முன்பை விட நன்கு தெளிந்திருந்தது. கட்டிலில் சாய்ந்தபடி மடிக்கணினியில் எதுவோ பார்த்து கொண்டிருந்தான். யாழினி அறையினுள் நுழைந்ததும் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் மடிக்கணினியில் மூழ்கினான். அபிமன்யுவிடம் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டு நின்றிருந்த யாழினிக்கு அவனே எடுத்து கொடுக்கும்படி, என்ன, ஏதாவது சொல்லணுமா என்றான் மடிக்கணினியில் இருந்து பார்வையை அகற்றாமல். யாழினி, ஆமாம், அது ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு நலங்கு வைக்கிறாங்க. அதான் அவங்க வீட்டுக்கு போகணும். அபிமன்யுவின் கைகள் சட்டென்று ஒரே நிலையில் ஒரு நிமிடம் நிலைத்துவிட்டு மீண்டும் தன் பணியை தொடர்ந்தது. அபிமன்யு, ஓகே. யாழினிக்கு இவன் எதற்கு சரி என்று கூறுகிறான் என்று ஒன்றும் புரியவில்லை. தான் சொன்ன செய்திக்கு சரி என்று கூறுகிறானா, அல்லது போய் வரலாம் என்று சம்மதத்திற்காக சரி என்று கூறுகிறானா என்று புரியாமல் குழப்பமாக பார்த்தாள். அவளின் குழப்பமான மனதை புரிந்து கொண்ட அபிமன்யு நிமிர்ந்து அவளை பார்த்து, சரி, போயிட்டு வா என்றான் தெளிவாக. மீண்டும் யாழினி தயக்கமாக நிற்க, அபிமன்யு, என்ன, அதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன்ல. யாழினி, இல்லை, எல்லாருமே போகிறோம், நீங்களும் வந்தா என்று இழுத்தாள். அபிமன்யு, ஓகே என்றான். யாழினி, நம்ம என்ன சொல்கிறோம்னு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியலையே என்று யோசித்தபடி இருக்க, அபிமன்யு, கிவ் மீ 10 minutes, நானும் ரெடியாகிட்டு வந்துடுறேன். யாழினிக்கு தான் கேட்பது உண்மைதானா என்று தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. எப்படி என்றால் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியில். அபிமன்யு, என்ன எப்படி? யாழினி, இல்லை, நான் போகிறதுக்கு என்ன சொல்லுவீங்களோன்னு நினச்சேன். இப்போ நீங்களும் வாங்கன்னு சொன்னதும் உடனே ஓகே சொல்லிட்டீங்க. அதற்கு யாழினியை பார்த்து மெலிதாக சிரித்தவன், கல்யாணம் முடிஞ்சதும் நான் ஊருக்கு போயிடலாம்னு சொன்னதும் நீ ஓகே சொன்னல. எனக்காக நீ ஓகே சொல்லும்போது உனக்காக நானும் ஓகே சொல்கிறது தானே கரெக்டாக இருக்கும். யாழினிக்கு தலை தானாக ஆமாம் என்பது போல் ஆடியது. அபிமன்யு, பட் ஒன் கண்டிஷன், என்னால் நைட் ஸ்டே எல்லாம் அங்கே பண்ண முடியாது. யாழினி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துடுங்க. அபிமன்யு, வாட், நான் மட்டும் வீட்டுக்கு வரணுமா? நீயும் என் கூட தான் வரணும். யாழினி, நானா? அபிமன்யு, ஆமாம், ஏன் வரமாட்டியா என்றான் தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி. எங்கே மீண்டும் இவன் முருங்கை மரம் ஏறிவிட்டால் அவனை இறக்குவது பெரும் பாடாகிவிடுமே என்று எண்ணிய யாழினி, சேச்ச, அதுக்காக சொல்லலை, இன்னைக்கு தானே லாஸ்ட் நைட், அதனால் நாங்கள் எல்லாம் ஸ்வேதா கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சோம். அபிமன்யு, டே ஃபுல்லாக அங்கே தானே இருக்கோம், அப்போ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. நைட்டில் நீ ஏன் கூட தான் வரணும், தனியாக படுத்தா எனக்கு தூக்கம் வராது. யாழினி, நான் ஸ்வேதா கூட இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேனே. அபிமன்யு, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம் என்று கூறிவிட்டு தயாராக சென்று விட்டான். யாழினி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி டிசைனாக பிரச்சனை வருதுன்னு தெரியலை. ஒரு வழியாக ஸ்வேதா வீட்டுக்கு போக சம்மதிச்சிட்டார். நைட் இவர் கூடவே வரணும்னு சொல்கிறார். அவகிட்ட எப்படி இதை சொல்கிறது? சொன்னால் அவள் வேற கத்துவாளே என்று புலம்பியபடி தயாரானாள். அனைவரும் கிளம்பி ஸ்வேதாவின் வீட்டிற்கு நலங்கு வைக்க சென்றனர். அன்றைய நாளும் மறுநாளும் ஸ்வேதாவின் வீட்டிலேயே விசேஷங்களில் கழிந்தது. ஆனால் அபிமன்யு கூறியது போல் இரவு மட்டும் யாழினியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டிற்கு கிளம்புவதற்குள் ஸ்வேதாவிற்கும் யாழினிக்கும் நடுவில் பெரிய போராட்டமே நடந்துவிட்டது. ஸ்வேதா, என்ன விளையாடுறியா? இன்னைக்கு நைட்டு என் கூட ஸ்டே பண்ணுறேன்னு தானே சொல்லியிருந்த. போய் உன் ஹஸ்பண்ட் கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு வா. ஆரணி, என்னடி, அவ தான் இவ்வளவு ஆசைப்படுறாள, ஒன் டே தானே, அண்ணா கிட்ட கேட்டு பாரேன். யாழினி, ஆரணி, நீயும் ஸ்வேதா மாதிரி பேசுகிற, உனக்கு உங்கள் அண்ணனை பற்றி தெரியாதா? ஸ்வேதா, சரி, நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், நானே கேட்கிறேன். யாழினி, வேண்டாம்டி, அவர் வரும்போதே என்கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார். அதான் டே ஃபுல்லாக உன் கூட தானே இருக்கேன், நைட் மட்டும் தானே தூங்க தானே போகிறோம், எங்கே படுத்தா என்ன, திரும்ப மார்னிங் சீக்கிரமாக வந்துடுறேன். அதற்குள் ஸ்வேதா
ஆரணியிடமிருந்து அதற்குள் ஸ்வேதா ஆரணியிடமிருந்து அபிமன்யுவின் ஃபோன் நம்பரை வாங்கி அவனுக்கு தொடர்பு கொண்டிருந்தாள். யாழினி, வேண்டாம்டி, சொன்னா கேளு, ஆரணி நீயாவது சொல்லு என்று ஆரணியையும் சப்போர்ட்டிற்கு அழைத்தாள். அதற்குள் மறுபக்கம் அபிமன்யு அழைப்பை ஏற்றுவிட, ஹலோ அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்கள் ரூமில் தான் இருக்கோம், கொஞ்சம் வரீங்களா? மறுமுனையில் என்ன கூறப்பட்டதோ ஓகே என்று கூறி அழைப்பை துண்டித்தவள் யாழினியிடம் வரேன்னு சொன்னாங்க. யாழினி, நீ இப்போ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற ஸ்வேதா. ஸ்வேதா, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இவர்களின் பேச்சுகளுக்கு நடுவே அபிமன்யுவும் வந்துவிட, ஸ்வேதா, அண்ணா உள்ளே வாங்க. அபிமன்யு, என்ன யாழினி, கிளம்பலாமா? ஸ்வேதா, அண்ணா ஒரு நிமிஷம், இன்னைக்கு யாழினி எங்கள் கூடவே ஸ்டே பண்ணட்டுமே. அபிமன்யுவின் பார்வை யாழினியிடம் சென்றது. யாழினி உடனே, நான் கிளம்புறேன்னு தாங்க சொன்னேன், இவ தான் என்று ஸ்வேதாவை கை காட்டினாள். ஸ்வேதா, அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. நாங்கள் தான் எங்கள் கூட ஸ்டே பண்ண சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் அண்ணா, இன்னைக்கு ஒன் டே தானே. அபிமன்யு, நாங்கள் மார்னிங் சீக்கிரமாக வந்துடுறோம். யாழினி, அதான் காலையில் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாருல்ல, விடேண்டி. எங்கே நாளை வர வேண்டாம் என்று கூறிவிடுவானோ என்ற பதட்டத்தில் அபிமன்யுவிற்கு ஏற்றாற்போல் கூறினாள் யாழினி. ஸ்வேதா, நீ பேசாத. ஒன் டே நைட் தானே, என் கூட ஸ்டே பண்ண முடியாதா? உன் ஹஸ்பண்ட் கூட தான் தூங்குவியா? ஏன் எங்கள் கூட தூங்க மாட்டியா? யாழினி, சொன்னா கேளு ஸ்வேதா, அவருக்கு என் கூட படுத்தாதான் தூக்கம் வரும். நான் இல்லைன்னா தூக்கம் வராதுடி. யாழினி தான் என்ன கூறுகிறோம் என்று யோசிக்காமல் சட்டென்று கூறிவிட அவளின் வார்த்தையில் அனைவருக்கும் புன்னகை அரும்பியது. அபிமன்யுவிற்கோ இப்படி அனைவரின் முன்பும் போட்டு உடைத்து விட்டாளே என்று அங்கே நிற்கவே முடியவில்லை. ஆரணி முதல் முறை தன் அண்ணனை வெட்கப்பட்டு பார்க்கிறாள். ஆச்சரியம் தாழ முடியவில்லை ஆரணிக்கு. ஃபர்ஸ்ட் இதை ஆரியன் கிட்ட சொல்லணும், சொன்னால் நம்புவானான்னு தெரியலையே என்று தன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் ஆரணி. ஸ்வேதா சிரிப்பினோடு, அண்ணாவால் தனியாக தூங்க முடியாதா, இல்லை உன்னால் தனியாக தூங்க முடியாதா? சும்மா அண்ணாவை சாக்கு வச்சு சொல்லாத. யாழினி, நிஜமாக தாண்டி சொல்கிறேன், அவர் தான் கிளம்பும் போதே சொன்னார், தனியாக படுத்தா தூக்கம் வராது, அதனால் டே ஃபுல்லாக இருந்தாலும் நைட்டு மட்டும் என் கூட வந்துடணும்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டு வந்தார். வேணும்னா நீயே கேளு. ஆரணி, அண்ணா என்ன இதெல்லாம்? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தனியாக தூங்குனீங்க? இப்போ மட்டும் யாழினி இல்லைன்னா தூக்கம் வராதா என்று கிண்டல் செய்தாள். அபிமன்யுவிற்கோ இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் என்று நொந்து கொண்டு இருந்தான். ஸ்வேதா அபிமன்யுவிடம், என்னன்னா யாழினி இல்லாமல் நீங்கள் தூங்க மாட்டீங்களா என்று அபிமன்யுவை கிண்டல் செய்ய, அபிமன்யு விரைப்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டவன், நாட் லைக் தட் என்று என்ன கூறுவது என்று தெரியாமல் இழுக்க, அதற்குள் ஸ்வேதா, அப்போ இன்னைக்கு ஒன் டே மட்டும் எங்கள் கூட விட்டுட்டு போங்க. அபிமன்யு ஓகே என்று முடித்து கொண்டான். ஸ்வேதாவும் ஆரணியும் ஹே என்று ஒரே நேரத்தில் குதூகலமாக கத்த, அபிமன்யு நீ என் கூட வா என்று யாழினியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். வெளியே இழுத்து வந்தவன் அருகில் இருந்த அறையினுள் யாழினியை இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். யாழினி அபிமன்யு இங்கே தங்க சம்மதித்து விட்டான் என்ற மகிழ்ச்சியான மனநிலையில் சென்று கொண்டிருந்தாள். அறையினுள் நுழைந்த அபிமன்யு வேறு யாரேனும் அறையில் இருக்கிறார்களா என்று ஒரு முறை சுற்றி பார்த்தவன் யாரும் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டு கதவை தாழிட்டு விட்டு யாழினியின் அருகில் வந்தான். அபிமன்யு, கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? இப்படி தான் அவங்க கிட்ட பேசுவியா? என் தங்கச்சியும் கூட அங்கே நிற்கிறா, அது கூட உன் கண்ணுக்கு தெரியலையா? அவ என்னை பற்றி என்ன நினைப்பா? யாழினிக்கு எதுவும் புரியவில்லை. அப்படி நாம் என்ன தவறாக கூறிவிட்டோம் என்று எண்ணியவள், நான் என்ன பேசின என்றால் எதுவும் புரியாமல். அபிமன்யு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி முகத்தை வச்சுக்காத. எதுக்கு உன் கூட படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு நான் சொன்னதை இவங்க கிட்ட சொன்னேன். யாழினி, அப்படி சொன்னாதான் வீட்டுக்கு போக சரின்னு சொல்லுவான்னு தான் சொன்னேன். அபிமன்யு, பாரு அவங்க ரெண்டு பேரும் என்னை எப்படி கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் முன்னால் தான், போடி என்று கூறிவிட்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். யாழினி, கிண்டல் பண்ணாங்களா? எப்போ? அபிமன்யு, ஆமாம், உனக்கு ஒன்றுமே தெரியாது இடியட் என்று சற்று நேரம் புலம்பியவன். அபிமன்யுவின் புலம்பலில் யாழினி அமைதியாக இருந்தாள். அபிமன்யு மீண்டும் யாழினியிடம் திரும்பியவன், இப்போ நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீ ஏன் கூட தான் நைட்டு தூங்கணும். யாழினிக்கு மீண்டும் முதலில் இருந்தாய் என்று ஐயோ என்று இருந்தது. யாழினி, நீங்கள் தானே அவங்கக்கிட்ட இங்கே ஸ்டே பண்ண ஓகே சொன்னீங்க. அபிமன்யு, பின்ன வேற என்ன பண்ண சொல்கிற? என்ன நீ தான் அவங்க முன்னாடி என்னென்னமோ உளறி வைக்கிறியே, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இப்போ நான் அங்கே வரமாட்டேன். எனக்கு உன் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ண விடாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரிஞ்சுதா? யாழினி, நீங்கள் ஓகே சொல்லிவிட்டு நான் எப்படி ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிறது? அவள் ஒத்துக்க மாட்டா. அபிமன்யு, ஸ்டாப் சேயிங் சில்லி ரீசன்ஸ் யாழினி.
உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ளே நீ போய் பாய் சொல்லிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலும் இங்கே நடக்கிறதே வேற என்று கூறிவிட்டு விறுவிறுவென வாசலை நோக்கி சென்று விட்டான். யாழினி என்ன செய்ய போகிறாள்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.